கடந்த ஒரு 2 நாளாவே வந்து இணையதளத்துல ரொம்பவுமே வைரல் டாபிக்கா அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நான் அதை இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். கேரளால வந்துட்டு ஒரு 10 மாத குழந்தை அலின் ஷெரின் ஆப்ரஹாம், நான் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன் அந்த பேரு, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து அந்த குழந்தை வந்து சாலை விபத்தில் அடிபட்டு மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க. ரீசெண்டா அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அந்த 10 மாத குழந்தை இறந்துருச்சு. ஆனா அந்த பெற்றோர்கள் அந்த 10 மாச குழந்தையோட ஆர்கன்ஸ் எடுத்து 5 பேருக்கு கொடுத்து 5 பேர் லைஃப்ல வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தையே உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு மைண்ட் யோசிச்சு பாருங்களேன். உடல் உறுப்பை தானம் பண்றதுக்குன்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மனசு வரணும். அது மனசு வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால யங்கஸ்ட் டோனர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. கேரளாவில் வந்து பயங்கரமா பேசும் பொருளாயிருக்கு. 5 பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ல இருந்து பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அது பெருசா பேசினாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. என் கண்ணில் பட்டுச்சு, நான் போடணும்னு நினைச்சேன், போட்டுட்டேன். கமிங் பேக் டு த டாபிக், நான் வந்து மற்றவங்களே ஏன் குறை சொல்லணும், நான் என்ன எடுத்துக்கணும். இதுவரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நான் வந்து பிளட் டொனேட் பண்ணதே கிடையாது. ஒரு வாட்டி கூட நீ வந்து பிளட் டொனேட் பண்ணாத நில ஒரு மனுஷனாடா அப்படின்னு நிறைய பேரோட முடியாத போகும். அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல். ஆனா இனிமே நானும் வந்து பிளட் டொனேட் பண்ணுவேன். நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க, செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். இந்த மாதிரி தாங்க இந்த விஷயமும். ஆர்கன்ஸ் வந்து உங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் டொனேட் பண்ணுங்க. நாம இறந்த பின்னும் நம்மளால சில பேர் வந்து வாழ வைக்க முடியும் அப்படின்னா அது இந்த விஷயத்தில் மட்டும்தான் முடியும் நினைக்கிறேன். ஃபைனலி அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு இறுதியாக ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.